வணக்கம். நான் ஜனார்தனன். எப்பவுமே இந்த சேனல்ல சைக்காலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே நான் வந்து பேசியிருந்திருக்கேன். அத தாண்டி அந்த களத்த தாண்டி நான் எப்பவுமே வெளியில பயணிச்சது கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் ஒண்ணான இந்த சீரிஸ் பத்தி பேசலாம்னு எனக்கு தோணுச்சு. அந்த விதத்துல சீரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, தி வாக்கிங் டெட் அப்படின்ற சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னா, எப்பவுமே ஒரு டிஸ்டோபியன் இல்ல வந்து ஒரு அபோகலிப்டிக்கான சர்வைவல் படங்களோ, இல்லாட்டி ஒரு நாவல்களோ, காமிக்ஸோ எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த விதத்துல எனக்கு அது சீரிஸா இருந்ததுக்கு என்ன, அது காமிக்கா படிக்கணும்னு எனக்கு ஆரம்பத்துல அது தோணுச்சு. ஏன்னா, எந்த அளவு தூரத்துக்கு ஒரு சீரிஸ் வந்து ஒரு காமிக்கோட தாக்கத்த ஏற்படுத்தும்ன்றது தெரியாதனால, நான் காமிக்குக்கு போவோம்ன்னு சொல்லி கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருக்கும்போது, அதுல ஒரு ஒரு கேப் வந்ததுக்கு பிறகு, சரி எப்படிதான் இத சீரிஸ் ஆக்கியிருக்காங்க, அந்த ஒரிஜினாலிட்டி குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாப்போமேன்னு சொல்லி நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அது 2019ல. ஏன்னா அந்த 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 2019 ஒரு ஒரு போஸ்ட் அபோகலிப்டிக்கான ஒரு ஒரு ஃபீலிங்க தான் எனக்கு தர ஆரம்பிச்சது. அந்த நேரத்துக்கு இது சரியா இருக்குமேன்னு எனக்கு தோணி நான் அத பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப எல்லாரும் Netflixல மனிஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் மட்டும் இந்த வாக்கிங் டெட் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அந்த விதத்துல எனக்கு அத பார்க்க ஆரம்பிச்சது வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃபா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எல்லாத்தையும் மறந்து ஒரு சில கஷ்டங்கள மறந்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு மாமருந்து வேணும் இல்லையா? அந்த மாரி அந்த டைம்ல எனக்கு நான் படிச்ச புக்ஸோ, இந்த மாரி சீரிஸோ, ஃபேமிலி தந்த ஆதரவு, இதுகள் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இந்த வாக்கிங் டெட் சீரிஸ ஏன் நான் முன்னிலைப்படுத்தி நான் பேசுறேன்னா, எப்பவுமே ஒரு சர்வைவல் மூவியா இருக்கட்டும், ஒரு அபோகலிப்டிக் மூவியா இருக்கட்டும், எப்பவுமே அந்த பிரச்சனைய மட்டும் தான் பூதாகரமா காட்டுவாங்க. ஆனா இந்த சீரிஸ்ல அது அப்படி கிடையாது. இந்த கதை வந்து ஆரம்பிக்கிறதே ஒரு திடீர்னு ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் எந்திரிச்சு பார்க்குறான். அவன் ரொம்ப காலம் ஒரு கோமால இருந்த ஒரு பேஷண்ட். அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது, அப்பதான் அவனுக்கு தான் எப்படி இருந்தேங்கிறதே நினைவுக்கு வருது. அவன் ஒரு போலீஸ் ஆஃபீசர். ஒரு கார் சேசிங்ல ஒரு புல்லட் அடிபட்டு அவன் கோமாக்கு போயிடுறான். அதுக்கு பிறகு அவன் எழும்பி பார்க்கும்போது, அவனோட ஃபேமிலி அவன் பக்கத்துல இல்ல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் பக்கத்துல இல்ல. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த அவனோட கலீக்ஸ் யாருமே அவன் பக்கத்துல இல்ல. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இல்ல, நர்ஸ் இல்ல, ஒருத்தருமே இல்ல. போது ஒரு பெரிய ஒரு அமைதி, ஒரு நிசப்தம். அப்ப அதுல இருந்து அவன் வெளியில வரும்போது, அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு அவன் ஹாஸ்பிட்டல தாண்டி அவன் வெளியில வரும்போது தான் ஜோம்பிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் வந்து எதிர்கொள்றான். அப்பதான் அவனுக்கு இப்படிதான் இதனாலதான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு புரிய வரும்போது, அவனோட ஃபேமிலிய தேடி அவன் பயணிக்கிறான். அவனுக்கு அவனோட ஃபேமிலி என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்ற ஒரு க்ளூவும் அவனுக்கு கிடையாது. அப்ப இதுதான் அந்த ஒரு காமிக்க படிச்சுட்டு போறதுக்கு ஒரு தூண்டுகோலாகவும், அந்த சீரிஸ பார்க்கறதுக்கு ஒரு தூண்டுகோலாகவும் நகர்த்திட்டு போறதுக்கான ஒரு முதலாவது ஒரு விஷயம் இருக்குது. அவன் எப்படி அவனோட ஃபேமிலிய அடைஞ்சானா, இல்லையா அப்படின்றது தான் கதை. ஆனா இந்த சீரிஸ ஏன் நான் ரொம்ப ஸ்பெஷலா நான் பார்க்கிறேன்னா வந்து, இத வந்து ஒரு பொதுப்படையில வாக்கிங் டெட் வந்து ஒரு ஒரு சோம்பி அபோகலிப்டிக் ஒரு சீரிஸா தான் பார்க்குறாங்க. ஆனா என்னால அப்படி அந்த ஆஸ்பெக்ட்ல என்னால அத பார்க்க முடியல. ஏன்னா இதுவரைக்குமே அந்த மாரியான ஒரு மூவிஸா இருக்கட்டும், நாவல்ஸா இருக்கட்டும், வெறுமனே ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா, அது அந்த நேரத்துக்கு அது ஓடுற ஒரு விஷயமா இருக்கும். அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு என்கேஜிங்கா இருக்கும். ஆனா மனசுல எந்த அளவு தூரத்துக்கு நிக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு ரைட்டராவோ, ஒரு ரீடராவோ என்ன பொறுத்தவரைக்கும், நாங்க ஒரு களத்த எப்படி வேணாலும் அத நாங்க அமைச்சிடலாம். அது எந்த மாதிரியான தடைகள் இருக்கிற களமாகவும் அது இருக்கலாம். ஒரு ஒரு வாரா இருக்கலாம். இல்ல ஒரு ஒரு ஏலியன் இன்வேஷனா இருக்கலாம். எப்படியான ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும், அந்த சிச்சுவேஷன்ல வந்து எப்படி கதை நகருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஒரு கதையோட வெற்றி இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த கதையோட நாயகன் ரிக் கிரீம்ஸோட அந்த பாத்திரத்தோட அமைப்பு வந்து அது நமக்கு எப்பவுமே நெருக்கமா இருக்கும். நாங்க எங்களோட ஒரு பயணிச்ச நாங்களே அவங்க கூட சேர்ந்து ஒரு பயணிக்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்ட தான் அவனோட பயணமே அங்க ஆரம்பிக்குது. Out there, I don't know if you can hear me. Maybe you're listening right now. I hope so. I found others, my family. அப்ப எப்பவுமே நாங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா எப்படி செயல்படுவோம், எப்படி நாங்க எமோஷன் ஆவோம், என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நாங்க தள்ளப்படுவோம் அப்படின்றது மாதிரியே அந்த கதைகள் அந்த எல்லாமே நகர்ந்து கொண்டு போகும். இந்த இடத்துல வந்து ஜோம்பி அப்படிங்கிறது ஒரு பெரிய த்ரெட்டா இருக்குது. ஆனாலும் அது இந்த இடத்துல அவனுக்கு அந்த கதையோட ஆரம்பிக்கும் போது அந்த மனிதர்கள் எல்லாருமே வந்து அங்க ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஜோம்பிஸுக்குன்னு அந்த இருக்கிற இயல்பு, அதோட
பாதிப்புகள், இதோட இருந்து எப்படி அந்த வாழ்க்கையை கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இன்னைக்கு உயிரோட இருப்போம், நாளைக்கு உயிரோட இருப்போமா அப்படின்றது பெரிய ஒரு சேலஞ்ச். தக்க வச்சுக்கொள்ற இந்த ஃபேமிலி, இந்த உறவுகள், இந்த நண்பர்கள் எவ்வளவு காலம் நம்மளோட இருப்பாங்க இல்லையான்றது எல்லாம் ஒரு பெரிய ஒரு சவாலா தான் இந்த கதையில இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆரம்பத்துல இந்த ஜோம்பிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா இருந்ததுக்கென்ன, போக 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 அதோட சேர்ந்து எப்படி எங்களோட வாழ்க்கையை கொண்டு போறது, அதை முழுசா அழிச்சிட முடியாது. ஆனாலும் வந்து அதுக்கு மத்தியில எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும்னா அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும். அதுக்கான யுக்திகள் என்னென்ன, எப்படி ஒரு ஜோம்பியை கொல்றது, எங்களோட க்ரூ மெம்பர்ஸை வந்து வளர்த்துக்கிட்டு போறது. இந்த கதையில வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கத்துல இருந்து வரும்போது எந்த ஒரு அறிமுகமே இல்லாம தான் ஒவ்வொருத்தர் வந்து சேருவாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு பாண்ட் வந்து அங்க உருவாகும். அதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா இந்த ஒரு ஜோம்பிஸ்ன்ற இந்த விஷயத்த வந்து எப்படி வேணாலும் நாங்க வந்து இதை கையாள முடியும். ஆனா இதை எல்லாருமா சேர்ந்து கையாளும் போது அந்த இடத்துல அந்த அந்த ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், அந்த குழுக்கு மத்தியில ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். போட்டியோ, பொறாமையோ, உணவுக்கான ஒரு பெரிய போராட்டமோ, அந்த சர்வைவல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு அந்த சவாலா இருக்கும் போது இந்த ஜோம்பி அப்படிங்கிற ஒரு விஷயம்ங்கிறது வந்து அந்த த்ரெட்ங்கிறது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா குறுகி இந்த ஃபேமிலி டிராமா மாதிரி அதை அங்க போக ஆரம்பிக்கும். அந்த இதுக்குள்ள அவங்க எப்படி அந்த குழுவை அவங்க மெயின்டைன் பண்றாங்க, எப்படி வந்து ரிக்ரிமோட ஆளுமை வந்து எந்த விதத்துல அங்க உதவி செய்யுது அந்த குழுவை தக்க வச்சு கொள்றதுக்கு, இவங்களுக்கு வரப்போற தடைகள். அப்ப இந்த தடைகள் வந்து ஒரு ஜோம்பிஸ் மூலமா தான் இங்க வரணும்னு கிடையாது, இன்னொரு மனுஷங்க மூலமா வரலாம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கதைக்குள்ள நிறைய விதமான வில்லன்கள் வந்து இதுக்குள்ள வருவாங்க. நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அசம்பாவிதங்கள் இதுக்குள்ள வரும். நமக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரங்கள் வந்து இதுல இறந்து போவாங்க. உதாரணத்துக்கு இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து எப்படி நமக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரங்கள் திடீர்னு இறந்து போவாங்களோ அந்த மாதிரி இதுலயும் நடக்கும். அந்த ஏன்னு சொல்றேன்னா இந்த கதையோட ஸ்பெஷலே அதுதான். எப்பவுமே இந்த கதையே நான் ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கறேன்னா, ஒரு 3 மாசம் 4 மாசம் தொடர்ந்து அந்த சீரீஸோட நான் ஒரு 10 வருஷமா எடுத்த ஒரு சீரீஸோட நாங்க சேர்ந்து பயணிக்கும் போது அந்த கதாபாத்திரங்களோட சேர்ந்து நாங்க ஒரு நாவலை படிச்சுட்டு போற மாதிரி நாங்களும் அந்த கதாபாத்திரத்தோட சேர்ந்து பயணிச்சுட்டு போவோம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஜாக் ரீம்ஸ், கிளென், ஆப்ரஹாம், மேகி, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து எங்களோட ரொம்பவும் நாங்க அவங்களோட அட்டாச் ஆகிற அளவுக்கு நாங்க அதை அப்படி ஆகிருவோம். அப்ப யாரோட இழப்பு எப்ப நடக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப அந்த கதையோட போக்குல தான் நாங்க பார்க்க முடியும். அப்ப அந்த விதத்துல எனக்கு இந்த ரிக்ரிம்ஸுக்கு அடுத்து வந்து எனக்கு கிளென்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா டிக்சன் ட்ரையல். இந்த டிக்சன் ட்ரையல் தான் வந்து அந்த ஒரு ஆரம்பத்துல ஒரு சாதாரணமா வந்து அது ஒரு இந்த கதையில வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு ஹீரோவுக்கு அடுத்து நான் ரொம்ப பெரிய ஆளா பார்க்கக்கூடியது வந்து டிக்சன் தான். ஏன்னு சொன்னா எப்பவுமே வந்து அந்த ஒரு சில கேரக்டர் வந்து நாங்க வாழ்க்கையில பார்க்கறது வந்து ரொம்பவும் அரிதான ஒரு விஷயமா இருக்கும். இவரை நம்பி நாங்க எந்த பொறுப்பும் கொடுக்கலாம், இவரை நம்பி ஒரு ஆளை இவர்கிட்ட விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிற சில பேர் இருப்பாங்க இல்லையா, இவரை நம்பி நாங்க எந்த விஷயமும் நம்பி இறங்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு சேஃபான பர்சன் தான் வந்து டிக்சன் ட்ரையல். அப்ப எப்பவுமே அவர் அந்த குழுல இருக்கும் போதே ரிக்ரிமுக்கு அடுத்து அவர் அந்த குழுக்குள்ள இருக்கும் போது ஒரு சேஃபான ஒருத்தர் நம்மளோட இருக்காருன்ற ஒரு ஃபீலிங்ஸை வந்து தந்துட்டே இருக்கும். ஒரு சேலஞ்சான ஒரு இடத்துக்குள்ள அப்படி ஒரு ஆள் இருக்குது, ஒரு ஆறுதலை தரக்கூடிய மாதிரியான ஒரு ஆள் தான் அவர் தான். நீங்க இன்னொரு கேம்ல கூட நீங்க பார்க்கலாம், டெத் ஸ்ட்ராண்டிங். கொஜிமாவோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம் கிரியேட்டர். அந்த கேம் கிரியேட்டர் வந்து டெத் ஸ்ட்ராண்டிங்ல வந்து இவரை போட்டிருப்பாரு. ஏன்னா அவருக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது சீரீஸை பார்த்த எல்லா ஃபேன்ஸுக்கும் அது புரிஞ்சிருக்கும். ஏன்னு சொன்னா அந்த அளவு தூரத்துக்கு அந்த கேரக்டரோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த டெத் ஸ்ட்ராண்டிங்கோட கதையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மேல் மேன் மாதிரி தான் அவர் அதில் இன்ட்ரடியூஸ் ஆகுவாரு. அவருக்கு கொடுத்த
டாஸ்க்கை சரியா செய்யறதா இருந்தா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தா நல்லா இருக்குமேன்னு கொஜிமா யோசிச்சாரோ தெரியாது. அந்த டெத் ஸ்ட்ராண்டிங்ல வந்து அப்படி ஒரு கேரக்டருக்கு டிக்சன் ட்ரையலை சூஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ கேம்ஸ் பிடிக்குமா இருந்தா கண்டிப்பா அந்த டெத் ஸ்ட்ராண்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த இப்படியான ஒரு சூழல்ல கதை நகரும் போது ஜோம்பிஸ் அப்படிங்கிறது எனக்கு அதை கையாளுற விதங்கள், அவங்க எப்படி கத்துக்கிறாங்க, அதை கொல்றதா இருக்கட்டும். ஜோம்பிஸ் படங்கள் நாங்க பார்த்திருக்கோம். அதுலயே வந்து ஜோம்பிஸ்ன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்து. ஆனா இதை பொறுத்த வரைக்கும், இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜோம்பிஸ்ன்றது அப்படி ஒரு விஷயத்த அவங்க இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. அதனால அவங்க வாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பதத்தை தான் இவங்க உபயோகப்படுத்துறாங்க. அப்ப இந்த வாக்கர்ஸ்ங்கிறத வந்து அவங்க எப்படி கொள்றாங்க, அதுக்கு மத்தியில் எப்படி வாழ்றது, எப்படி அவங்களோட டெரிட்டோரிக்குள்ள அதை வராம பார்த்துக்கொள்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையாளுறதெல்லாம் ரொம்ப அந்த சீரீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதோட அந்த மேக்கிங்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, எப்படி இப்படி ஒரு 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 இந்த உலகத்தையே முக்கியமா இந்த ஒரு நாட்டே அது ஃபுல்லா கவர் பண்ற மாதிரியான அந்த சீரீஸ் எடுத்திருப்பாங்க. அது ஒட்டுமொத்த உலகத்திலையும் இது இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது, இந்த நிலைமையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ற அளவுக்கு அவ்வளோ ரியாலிட்டியா அந்த சீரீஸ் எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமா இருக்கிறது வந்து இந்த ராபர்ட் கிரிக்மேன் தான். ஏன்னா எனக்கு அந்த கிரியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டா வந்து தி இன்விசிபிள் அப்படிங்கிற அனிமேட்டட் சீரீஸ் கூட அவர் தான் கிரியேட் பண்ணியிருந்தாரு. முக்கியமா இந்த மார்வல் ஜோம்பிஸ், அவுட்காஸ்ட், இந்த மாதிரி அவுட்காஸ்ட்ங்கிற ஒரு ஹாரர் காமிக், மார்வல் சோம்பிஸும் அந்த ஹாரர் காமிக், இந்த மாதிரி காமிக்ஸ்ல அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த கிரியேட்டர் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த வாக்கிங் டெட் சீரீஸ் மூலமா ஏற்படுத்தியிருக்காரு. இந்த விஷயங்களை தாண்டி பார்த்தா வந்து இதுல வர கேரக்டர்ஸ் எப்பவுமே ஒரு நல்ல கேரக்டர்ஸ் இருந்தா ஒரு கெட்ட கேரக்டர்ஸ், அதாவது ஒரு வில்லன்னு சொல்லி இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு சீசன் வந்து இதுல வந்து வித்தியாசமான அந்த ஒவ்வொரு ஆக் தாண்டி போகும்போது வித்தியாசமான வில்லன்ஸ் வந்து இதுல வருவாங்க. அதுல கவர்னர்னு ஒருத்தர் வருவாரு, அப்புறம் விஸ்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு குழு வரும், அப்புறம் வந்து ஒரு கேனிபல் ஈட்டர்ஸ் மாதிரியான ஒருத்தங்க வருவாங்க. அதை தாண்டி வந்து இந்த நீகன் அப்படின்ற அந்த கேரக்டரை பத்தி அது தனியா ஒரு எபிசோடாவே வச்சு பேசலாம். அந்த அளவு தூரத்துக்கு அந்த கேரக்டர் கொடுத்த இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகம் எனக்கு. ஏன்னா அந்த சீரீஸை பார்த்தவங்களுக்கு அந்த கேரக்டர், அந்த நீகன் அந்த பேரை சொன்னாலே அது ஒரு உள்ளுக்குள்ள என்னமோ செய்யும். அந்த அளவு தூரத்துக்கு அப்படி ஒரு இம்பாக்டை வந்து அந்த கேரக்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தேர்ந்தெடுத்த அந்த நான் காமிக்ல வாசிக்கும் போது எப்படி அந்த ஃபீல்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து அதுக்கு அப்படியே அந்த நீகர் என்ற கேரக்டருக்கு ஒருத்தரை உயிர் கொடுக்குற மாதிரி ஒருத்தரை அதுல போட்டிருப்பாங்க. அது அர்க்ரைம்ன்ற அந்த மெயின் கேரக்டருக்கு ஈக்குவலா ஒரு ஆள் வேணும்னு சொன்னா அது நீகனா தான் இருக்கும். அந்த விதத்துல அவங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த கதை நகர்ற விதமே வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும். அதை தாண்டி இந்த சீரீஸ் வந்து சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். இந்த சீரீஸ் வந்து இன்னும் ஆன்கோயிங்கா தான் போயிட்டு இருக்குது. பார்க்கணும்னு தோன்றவங்க, எனக்கு இந்த மாதிரி டிஸ்டோபியன் டைப்பான மூவி ஒரு சீரீஸ் உங்களுக்கு நீங்க தேடுறீங்களா இருந்தாலோ, இப்படி வந்து வெறுமனே வந்து ஒரு ஜோம்பி அப்படிங்கிற ஒரு த்ரெட்டுக்குள்ள மட்டுமே நகழ்ற மாதிரியான ஒரு கதையால் மட்டுமே இல்லாம இது அதை தாண்டியும் சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஃபேமிலி பாண்டிங்க ஏற்படுத்துற மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ்னா அது எப்படி இருக்கும், ஒரு ஃபேமிலிங்கிறது எப்படி எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சீரீஸுங்கிறத எடுத்துக்கிட்டு வெறுமனே ஒரு டைம் வேஸ்டா ஆகிடக்கூடாது. கதைகள் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நீதியை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. ஒரு நாங்க எப்படியெல்லாம் வாழலாம், எப்படி மனிதர்களை எப்படி ஆதரிக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயமும் ஒரு கதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. அப்ப கதை படிக்கிறதோ இல்ல கேட்கறதோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நான் அதை பாக்குறேன். அந்த விதத்துல எனக்கு இந்த வாக்கிங் டெட் சீரீஸ்ங்கிறது வந்து நான் அதை டைம் வேஸ்ட் அந்த 10 சீசன் நான் டைம் வேஸ்டா என்னால் அதை பார்க்க முடியல. ஏன்னா நான் ஒவ்வொரு விதத்துல மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குரூரங்களா இருக்கட்டும், நல்ல விஷயங்களா இருக்கட்டும், இதுல மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன்னு கேட்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இரத்த பந்தங்கள் இங்க குறைவாக இருந்தாலும் ஆனாலும் வந்து யாருனே தெரியாம வந்து சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கறவங்க இம்பார்ட்டன்ட், ஒருத்தரை வந்து பாதுகாத்து கொள்றது, அவங்களுக்காக எதையும் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு நம்பகத்தன்மையோட கையாண்டிருப்பாங்க. அப்ப அந்த விதத்துல நாங்க நிறைய வந்து
மனிதத்தை கற்பிச்சு கொள்றதுக்கு வந்து இது ஒரு எங்களுக்கு நாங்களே கற்பிச்சு கொள்றதுக்கு ஒரு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த சீரிஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அப்படியான தாக்கத்தை அது எனக்கும் ஏற்படுத்திச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மனிதர்களை பத்தின புரிதல் வந்து மாறுபட்டுக்கிட்டு இருக்கும், வேற வேறையா இருக்கும். ஆனாலும் வந்து இப்படியான ஒரு சமயத்துல எல்லாருமே ஒன்று கூடிருவாங்க. அந்த நேரத்துல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி எந்த அளவு தூரத்துக்கு துணையா இருக்காங்கன்றது தான் அந்த விஷயமே. அது நாங்க இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வந்தா மட்டும்தான் அப்படி இருக்கணுங்கிறது இல்ல. நாங்க நல்லா வாழும் போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்படி ஆதரவா இருக்கலாம் அப்படின்றத யோசிக்க வைக்கும். இத பார்க்குறவங்களுக்கு யாரா இருந்தாலும். அப்ப அந்த விதத்துல நீங்க இந்த சீரிஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லி தோணுச்சுன்னா, கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். Rick, signing off.